அதாவது இன்னைக்கு பார்த்தா எங்க தொகுதியில் காலாப்பேட் தொகுதியில் குடிவாழக்கூடிய நிலை இல்லாத நிலை இருக்குது. அது சம்பந்தமா தான் நான் கடல் அரிப்பு சம்பந்தமா கேள்வி போட்டிருந்தேன். இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் மீனவ சமுதாய மக்களும் மீனவ சமுதாயம் அல்லாத மக்கள் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகுது கடல் அரிப்பால. அங்க பாத்தீங்கன்னா ஐமாசு, மினிமாசு, எஸ்சி சுடுகாடு, அதே மாதிரி மீனவ சமுதாய மக்களுடைய வளர்ப்பின்ற கூடம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முழுமையா சேதம் அடைஞ்சு போச்சு. எல்லாமே அரசுக்கு 20 கோடி ரூபாய் போதுமான பொருள் சேதம் அடைஞ்சது. இப்ப கூட பார்த்தா காலையில 4 மினிமாஸ் வந்துருக்குது. 4 மினிமாஸே கடல்ல வந்துருச்சு. அரசாங்க பணம் வீணாகுது. இப்ப டென்ட் வச்சு இது நீங்க டென்ட் வச்சு ஏழை வச்சு விட்டீங்கன்னா குறைஞ்சது 40 நாள் ஆகும். இது எமர்ஜென்சியா மக்கள் பாதிக்கப்படுறாங்க. தயவு செய்து பொதுப்பணித்துறை அமைச்சர் எத்தனையோ 30 கோடி ரூபாய்க்கு நாமினேஷன் செஞ்சுக்கிறீங்க. புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு நாமினேஷன் ஒர்க்காவது சில இடத்துல பாதிப்பு படுற இடத்துல கல்வி கொட்டுங்க. அந்த மக்கள் மீனவ சமுதாய மக்கள், மீனவ சமுதாயம் அல்லாத மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ண தயாரா இருக்கிறாங்க. நிச்சயமா நான் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் சரி, நிச்சயமா அவங்க கூட சேர்ந்து போராட்டம் பண்ணுவேன். ஏன்னா இது மிகப்பெரிய பாதிப்பு. அதான் அமைச்சர் பலமுறை சொல்லிட்டேன். இது அமைச்சர் கணபதி குளம், பெரிய காலாப்பட்டு, சின்ன காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி ஆகிய பகுதியில் சுடுகாடே இல்லை. அப்ப பணம் நாங்க எப்படி எரிப்போம்? பணம் புதைக்கிறதுக்கு இடம் இல்லை. தயவு செய்து மாண்பு அமைச்சர் இமிடியேட்டா நாளைக்கு ஒரு நாமினேஷன் கல்வி கொடுக்க சொல்லுங்க. இன்று நம் சட்டப்பேரவை